சிவாய நமங்க. இப்போ 2026 நம்முடைய சட்டமன்ற தேர்தலும் வருது. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது சன்னிதானம் கூட இருக்கும்போது பல விஷயங்கள் அவங்க கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிப்பாங்க. யாரெல்லாம் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அந்த பிரச்சாரம் செய்யும்போது எப்படியெல்லாம் பேசலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சன்னிதானம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ குப்புசாமி அவர் தான் நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னா, தம்புரா நம்ம எதிர்த்த மாதிரி இருக்கிறவர் அவர் நல்லவர் இல்லை கெட்டவர், அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறத விட இந்த குப்புசாமி அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவர், இவருக்கு நம்ம வாக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாவே போதும். அதுவே என்னப்பா அர்த்தம், இவரை ஜெயிக்க வைங்கன்னு அர்த்தம். அப்போ எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத சன்னிதானம் சொல்லுவாங்க. அப்போது அரசுகள் எப்படி அமையணும், ஏன்னா ஆன்மீகமும் அரசியலும் ஒருங்கே இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறது சன்னிதானம் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால் அரசியலையும் சேர்ந்து சன்னிதானம் ரொம்ப அழகாக கையாண்டாங்க. அது மிகவும் ஒரு பெருமையை தரக்கூடிய விஷயம். சிவாய.